Let the world hear his word. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. யோவான் 10:27 மற்றும் 28 வசனங்கள். W.B. ஹின்சன் என்ற புகழ்பெற்ற பிரசங்கியார் சுகவீனப்பட்ட போது மருத்துவரை பார்க்க சென்றார். போதகரை பரிசோதித்த மருத்துவர், உங்களுக்கு இருக்கிற வியாதியிலிருந்து நீங்கள் ஒருபோதும் சுகமடைய முடியாது என்றார். போதகர் உடனே அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தார். அவர் வசித்த வீடு மருத்துவமனையிலிருந்து 5 மைல் தொலைவில் இருந்தது. தன்னுடைய வீட்டிற்கு நடந்தே அவர் சென்றார். வீட்டிற்கு போகும்போது மலை, ஆறு, மரங்கள் என தான் எப்போதுமே ரசிக்கும் தேவனின் படைப்புகளை பார்த்து ரசித்துக் கொண்டே வந்தார். பின்பு வானத்தையும் பார்த்தார். தேவன் தமது விளக்குகளை வானில் பிரகாசிக்க செய்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் தன் மனதிலே மிகவும் ரசித்துக் கொண்டே வந்த போதகர் மலையை பார்த்து, மலையே, உன்னை நான் இன்னும் எத்தனை நாட்கள் பார்ப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீ அகன்று போய் விடுவாய், நானோ என்றும் உயிர் வாழ்வேன். ஆரே, நீ ஓடி கடலில் கலப்பது நின்று போகும், ஆனால் நான் என்றென்றைக்கும் நிலை நிற்பேன். நட்சத்திரங்களே, நீங்கள் உங்கள் இருப்பிடத்தை விட்டு கீழே விழுந்து அழிந்து போவீர்கள், ஆனால் நானோ நித்தியமாய் உயிர் வாழ்வேன் என்று முடிவில்லாத நித்திய வாழ்க்கையை குறித்து தனது நம்பிக்கையை அறிக்கையிட்டார். வியாதியினால் மரித்து போவேன் என்று கவலைப்படாமல் தனக்கு கிடைக்கப் போகும் நித்திய வாழ்க்கையை குறித்து மிகவும் மனமகிழ்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் பார்க்கிற இந்த பூமியும் வானமும் அழிந்து போகும். அவை வஸ்திரம் போல பழமையாய் போகும். தேவன் அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். மரங்களில் இருந்து காய்கள் உதிர்வதைப் போல நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து கீழே விழுந்துவிடும். நாம் பார்க்கிற சூரியன், சந்திரன் யாவும் இருண்டு போகும். ஆனால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற பரலோக வாழ்விற்கு முடிவே இல்லை. தேவன் யாருக்கு இந்த அழிவில்லாத பரலோக வாழ்வை தருவார்? நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் செல்கிறவர்களுக்கு தேவன் அதை தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்வு பலத்தின் மிகுதியால் 80 வருடங்கள். ஆனால் பரலோக வாழ்வு முடிவில்லாதது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தோமானால் நாமும் முடிவில்லாத அந்த பரலோக வாழ்வை சுதந்திரிக்க முடியும். God bless you. Have a good day.